ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம் அண்ட் டாட்டர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு ரோஸ்ட். அது செய்கிறதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள்: பேபி பொட்டேட்டோ, ஆனியன் ஹாஃப், காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், கடலை மாவு 1 ஸ்பூன், பெருங்காயம், கடுகு, உளுந்து, ஜீரகம் 1 ஸ்பூன், கறி லீஃப், சால்ட், ஆயில். இந்த மாதிரி பேபி பொட்டேட்டோவை வேக வச்சு எடுத்திருக்கேன். அதில் இப்போ ஃபோர்க்கை வச்சு இந்த மாதிரி குத்திக்கலாம். அப்போ தான் மசாலாலாம் உள்ளே போய் உங்களுக்கு இறங்கியிருக்கும். ஸோ அதனால் லைட்டாக இந்த மாதிரி எல்லாத்துலேயும் குத்திக்கலாம். இப்போ நான் குத்தி வச்சுருக்கேன். அதில் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போது 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர், 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் கரம் பவுடர், அதாவது கடலை மாவு. இப்போ இதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா விரவிக்கோங்க, மெதுவாக இது பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணி வச்சது. இப்போ இது நம்ம ஸ்டிர் ஃப்ரை மாதிரி பண்ணிக்க போகிறோம். வேணும்னா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேனில் ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்க இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஸ்டிர் ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா இதுவாயிடுச்சு. இப்போ இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அதே பேனில் ஆயில் ஊற்றிக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பூண்டு சேர்த்துக்கிறேன். நான் பூண்டை அதில் மென்ஷன் பண்ண விட்டுட்டேன். பூண்டு ஒரு 2 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். கறி லீஃப் சேர்த்துக்கிறேன். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா இப்போ வதக்கிக்கலாம். அந்த வெங்காயம் பூண்டோட இந்த உருளைக்கிழங்கு சேர்ந்தோன்னே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூன், ரெட் சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் இல்லை, வெறும்னா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்து இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பேபி பொட்டேட்டோ கிடைக்கலன்னா நீங்கள் நார்மல் உருளைக்கிழங்கே கொஞ்சம் குண்டு குண்டாக கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கை இதில் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். நல்லா அந்த வெங்காயம்லாம் நல்லா உருளைக்கிழங்குல போயிட்டு மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ லெட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு எடுத்துட்டா போதும். பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது அந்த வெங்காயத்தோட ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சுவையான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.